இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மாமா, நம்ம 2 பேருக்கும் தனித்தனி ரூம் இல்லைன்னு சொன்னதும் நீங்க கோவப்பட்டு வேற ஹோட்டலுக்கு போயிடுவீங்களோன்னு நினைச்சிட்டேன் மாமா. நீங்க அப்படி போயிருந்தா அத சுப்பு பெரியம்மா கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கிறது? அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சு போயிடுமே. அப்புறம் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட சந்தோஷமும் போயிடும். நான் அந்த பயத்திலே இருந்தேன் மாமா. அப்பாடா, நல்ல வேலை நீங்க போல. டேய், ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. நான் ஒன்னும் நம்ம 2 பேரும் இந்த ஹோட்டல்ல ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக தங்கல. சிஇஓ இந்த ஹோட்டலுக்கு வராருன்னு தான் என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க. அவரை மீட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஹோட்டல்லே இருக்கேன். அவரு மனசு வச்சாதான் நான் சீக்கிரம் அமெரிக்காவுக்கு போக முடியும். ஒன்ன விட்டும் நான் சீக்கிரமா போய் தொலைய முடியும். உன்ன மாதிரி ஃப்ராடுக்காரி கூட இருக்கிறது ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஏண்டா வாழ்றோங்கிற மாதிரி இருக்கு. மாமா, அப்படி சொல்லாதீங்க மாமா. டேய், வாய மூடு. நீ பேசுறத கேட்டெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் சிஇஓ இம்ப்ரெஸ் பண்றதுக்கு உடனே ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி ஆகணும். நான் அந்த வேலையை பார்க்கறேன். மாமா, 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 மாமா எந்திரிங்க மாமா. மாமா, என்னாச்சு மாமா? மாமா, மாமா இங்க பாருங்க. ஐயோ, மாமா எந்திரிக்க மாட்டேங்கிறாரே. இப்ப என்ன பண்றது? கரிகலன் மாமா போய் கூப்பிடுவோம். யாராவது கதவை திறங்களேன். ஷோ, இந்த கதவை எப்படி திறக்கிறதுன்னு தெரியலையே. மாமா, 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 ஷாக் அடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டா வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுத்து காப்பாத்துவாங்கல்ல. நாம பார்த்த படத்துல கரண்ட் ஷாக் அடிச்சா அப்படிதான் பண்ணுவாங்க. அதே மாதிரி மூச்சு கொடுத்து பார்க்கலாம். மாமா, 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 மாமா எந்திரிங்க. மாமா, மாமா, மாமா இங்க பாருங்க. எந்திரிக்க மாட்டாரே. பேசாம வாயோட வாய் வச்சு ஊதிடுவோமா? ஊதுவோம். என்னாச்சு எனக்கு? அது நீங்க ஷாக் அடிச்சு மயங்கிட்டீங்க மாமா. ஆமா, சார்ஜ் போடும்போது ஷாக் அடிச்சது. அதான் மயங்கிட்டேனா? ஆமா. அம்மா, எனக்கு எப்படி மயக்கம் தெளிஞ்சது? அது நான் தான் உங்களுக்கு மூச்சு கொடுத்து நெஞ்சு அமுக்கி விட்டேன். ஓ, என்னது மூச்சு கொடுத்தியா? எப்படி மூச்சு கொடுத்த? ஐயோ, கேக்குறாரே. அறிவில உனக்கு ஏன் இப்படி பண்ண? இதான் சான்ஸ் நினைச்சியா? ஐயோ இல்ல மாமா, நீங்க மயக்கத்துல இருந்து எந்திரிக்கவே இல்லையா? அதான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. உங்களை காப்பாத்தணும்னு நினைச்சுதான் அப்படி பண்ணேன். காப்பாத்தி கிழிச்ச. இதுக்கு பேசாம நான் செத்து போயிருப்பேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. வாய மூடு. என்ன காப்பாத்தணும்னா வெளியே போய் யாரையாவது கூட்டு வர வேண்டியதானே?
வெளியே போய் யாரையாவது கூட்டிட்டு வரலாம் தான் நான் போனேன். ஆனா கதவை எப்படி திறக்கிறதுன்னு தான் தெரியல. நானும் எப்படி எப்படியோ திறந்து பார்த்தேன், திறக்கவே இல்ல. எப்படி திறந்த நீ காட்டு. வாங்க. இதோ வந்துருச்சுல. இத நீ தனியா பண்றது கஷ்டம், அதான் நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொன்னேன். இந்தா. ஏய், ஏ நந்தினி, இத தனியா பண்றது கஷ்டம், நான் வேணா உனக்கு உதவி பண்ணவா? இல்ல தெரியாம. இத இப்படி. என்னடா? நான் ரெண்டு பேரும் ஒவ்வொரு பக்கம் எடுத்துக்கலாம். நான் இருக்கிற பக்கம் நீ வரக்கூடாது, நீ இருக்க பக்கம் நான் வரமாட்டேன். எந்த பக்கம்னாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. உனக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கோ. எனக்கு எந்த பக்கம்னாலும் பிரச்சனை இல்ல, உனக்கு எந்த பக்கம் வேணுமோ எடுத்துக்கோ. நான் இந்த பக்கமா எடுத்துக்கிறேன், நீ அந்த பக்கம் எடுத்துக்கோ. சரி. மாமா, ஏய், நீ பண்ண வேலை எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தியா? உன்ன போய் நான் என் வைஃப்னு சொல்லி எப்படி என் CEO முன்னாடி நிறுத்த முடியும்? உனக்கு ஏபிசிடி கூட தெரியாது, யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாது. உன்ன போய் நான் எப்படி இன்ட்ரோ பண்ணுவேன்? உன்னால நான் இங்க எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட தான் போறேன். நீ முதல்ல என் கண்ணு முன்னாடி நிக்காம எங்கேயாவது போய் தொலை. என் பாஸை நான் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும். எனக்கு அதுக்கு நிறைய வேலை இருக்கு. நீ என் முன்னாடி நின்னா எனக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. போய் தொலை. உன்ன போய் போய் தொலைன்னு சொல்லல. போ.